ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டும், பொடுகு இருக்கும். அப்புறம் முடி சீக்கிரமாகவே ஒரு மாதிரி நரைச்சிரும், அதாவது செம்பட்டை கலரில் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் வச்சு நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் செஞ்சுருக்கேன். நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஆனியன் ஆயில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் நான் வந்து வீட்டிலேயே ஆட்டின தேங்காயில் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சம் காஞ்சிருச்சு, இனி நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதாவது 3 இது இருக்கிற மாதிரி முதல்ல கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகி அதில் இருக்கிற அந்த சத்துங்கெல்லாம் எண்ணெயில் இறங்கும்போது தான் அப்போது நம்மளுக்கு வந்து அந்த பொடுகு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்காது. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இனி அப்படியே இந்த ஆயில் வந்து சூடு ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதில் இருக்கிற அந்த சத்தை அப்படியே இறங்கி கலர் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது இனியும் நல்லா ஆறி வரும்போது இனியும் கலர் சேஞ்ச் ஆகும். இது நல்லா சூடு ஆறட்டும். இந்த எண்ணெய் இப்போது நல்லா சூடாறி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன். அதாவது நைட்டு ஃபுல்லாக இருந்தது. இப்போ காலையில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக ஆனியன் சேர்த்துக்கிட்டால் போதும். இது வந்து ஆனியன் வந்து ரொம்ப நல்லது. பொடுகு போகும், முடி உதிராது, ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த ஆனியன் போட்டிருக்கிறது, இந்த ஆனியன் ஆயிலு. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ரொம்பவே ஈஸியாக இருக்கா? இது 100% ரிசல்ட் கொடுக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.